வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட கவிதை நேரம் நிகழ்ச்சியில் கவிஞர் எழுத்தாளர் நிழலி அவர்களின் அற்புதமான கவிதை தொகுப்பிலிருந்து தான் உங்களுக்கு தேநீர் கவிதைகளை கொண்டு வந்து சேர்க்க காத்து கொண்டிருக்கிறேன். அங்கங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு கோப்பை தேநீர் கையில் இருந்தால் அந்த மழையையும் இந்த இரவையும் ரசிக்க முடியும் அல்லவா? வாருங்கள், தேநீர் கவிதைகளோடு ஒன்றி விடுவோம் எழுத்தாளர் நிழலி அவர்களின் அற்புதமான படைப்போடு. முதல் கவிதை இப்படியாக அமைகிறது. எப்போதும் என்னிடம் ஒரு அயற்சி இருந்திருக்கிறது. அது மகரந்தங்களைப் போல என் மீது உதிர்ந்து கிடக்கும் ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகை பிடித்தபோது ஒட்டிக்கொண்ட வண்ணத்தைப் போல என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் சில சமயங்களில் அதன் ஆதிக்கம் அதிகமாகும் வேளையில் என்னை ஒப்படைத்து விடுகிறேன் ஒரு குவளை தேநீரிடம். ஆம், ஒரு குவளை தேநீர் இருந்தால் எடுத்து சென்று போய் கொடுங்கள். எழுத்தாளர் நிழலி மிகவும் சந்தோஷமாக வாங்கி கொண்டு பல கதைகளை அலாவுவார். அடுத்த கவிதை எழுத்தாளர் நிழலி அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது. நேற்றே உங்களை நான் மறந்து போனதாக ஒரு செய்தியை இந்த மூளை செல்கள் கடத்தி கொண்டிருக்கிறது. இன்றோ நீங்கள் என் முன் வந்து பல கதைகளை பேசி சிலாகித்து மகிழ்கின்றீர்கள். உங்கள் நினைவில் அழியாதிருக்கின்ற என் நினைவை நீங்கள்தான் எனக்கு திரும்ப தர வேண்டுகிறேன். ஓரிரு வரிகளில் முடியுமெனில் பிரச்சனை ஒன்றுமில்லை. நாம் நேசித்த பொழுதுகள் நீண்ட காலமெனில் நம் கதைகளை பேசிக்கொள்ள கொஞ்சம் தேநீரோடு வாருங்கள். அதுதான் சரியாக இருக்கும். ஆம், கொஞ்சம் நேசித்த பொழுதுகளை நீண்ட உரையாடலாக எடுத்து செல்ல வேண்டுமெனில் கொஞ்சம் தேநீரோடு சென்று பாருங்கள் எழுத்தாளர் அவர்களை. மிகவும் அற்புதமான கவிதை அது. ஆம், அடுத்த கவிதை எழுத்தாளர் நிழலி அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது. நம்மில் பல பேர் நாட்குறிப்பை எழுதுவோம். பல பேர் நாட்குறிப்பை அந்த வருடத்தின் முதல் மாதத்தின் 10 நாட்கள் மட்டும் எழுதுவோம், பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று அப்படியே வைத்து விடுவோம். ஆனால் நாட்குறிப்பை எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கவிதை நிச்சயமாக மிகவும் அற்புதமாக இருக்கும். நாட்குறிப்பின் சில பக்கங்கள் தொலைந்திருந்தது. அன்றைய நாளின் நிகழ்வை நினைவுக்கு கடத்துகிறேன். ஒருவேளை நான் மறக்க நினைக்கும் ஒன்றா, கசப்பின் சாயலா, விலக்கி வைத்ததா, எதுவென்று நினைவு திரும்புகையில் அந்நாள் தேநீர் அருந்தாக குறிப்புகளற்ற சுவையை கொண்டிருந்தது. ஆம், எந்த குறிப்பும் இல்லாத அந்த பக்கங்களை கிழித்து விட்டால் அந்த பக்கம் ஏன் கிழிந்தது என்று ஒரு நாள் யோசிப்போம் அல்லவா? அப்படிதான் ஒரு யோசனை வந்திருக்கிறது எழுத்தாளர் அவர்களுக்கு. ஆம், அது வேறு எதுவும் இல்லை, குறிப்புகளற்ற சுவையை கொண்டிருப்பதால் கிழித்திருக்கிறார். மிகவும் அற்புதமான கவிதை. ஆம், தேநீர் கவிதையிலிருந்து அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது. நீண்ட வருட இடைவெளிக்கு பின் நண்பன் ஒருவனை காட்டிக் கொடுக்கிறது காலம். நலம் விசாரித்தலை தவிர வேறெந்த வார்த்தைகளும் அற்று முகம் பார்த்தபடி நிற்கையில் தேநீர் அருந்த அழைக்கிறேன். ஒவ்வொரு முறை உறிஞ்சும் போதும் புதிதாக ஒன்றை பேசத் தொடங்கியிருந்தோம். அத்தனை வருட இடைவெளியையும் சுருக்கி இப்போது நெருக்கமாக இருந்தோம் அந்த தேநீரின் கடைசி துளியில். ஆம், ரொம்ப நாட்கள் பார்க்காத ஒரு நட்பை பார்த்துவிட்டால் ஒரு கோப்பை தேநீரோடு சென்று பாருங்கள். பேசாத பல கதைகளை பேசி முடிக்கும் பொழுது அந்த தேநீரின் கடைசி துளியில் இருக்கும் சுவை குன்றாமல் இருக்கும் அல்லவா? அப்படித்தான் உங்கள் நட்பின் மேன்மையும் இருக்கும். மிகவும் அற்புதமான கவிதை என்று சொல்லலாம் அல்லவா? ஆம், அடுத்த கவிதை தேநீர் கவிதை தொகுப்பிலிருந்து எழுத்தாளர் நிழலி அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது. ஒரு மழைக்கால தேநீரோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். அது ஒவ்வொரு துளியாக என் மீது கருணையை பொழிந்தபடியே இருக்கிறது. அன்றளவு என் அறை நிறைந்திருந்த இனிப்பின் சூடு என்னை இதமாக தழுவியதுதான் காரணம் என நினைக்கிறேன். அந்த மழை எனக்கு பிடித்து போனதற்கு. அன்றளவு என் அறை நிறைந்திருந்த இனிப்பின் சூடு என்னை இதமாக தழுவியதுதான் காரணம் என நினைக்கிறேன். அந்த மழை எனக்கு பிடித்து போனதற்கு. ஆம், ரொம்ப அழகாக அற்புதமான அரவணைப்பான கவிதையாக இருந்தது அல்லவா? அடுத்து தேநீர் கவிதை தொகுப்பிலிருந்து எழுத்தாளர் நிழலி அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது. காலையின் அவசரமான ஓட்டத்திற்கு ஒரு கோப்பை,
இடைவேளை நிரப்புதலுக்கு உட்புகும் கால அளவு ஒரு கோப்பை. காசில்லாத வறுமையின் கட்டுப்பாட்டிற்கு ஒரு கோப்பை. சிக்கனமான நேரங்களில் வயிறு நிறைய ஒரு கோப்பை. உழைத்து அழுத்திருந்த உடலின் மறுபிறப்பிற்கு ஒரு கோப்பை. அவர்களுக்கான பதித்தலின் அடிக்கோடிட்ட உணவு பட்டியலில் முதல் வரிசையில் இருந்தது அந்த ஒரு கோப்பை தேநீர். ஆம், அந்த ஒரு கோப்பை தேநீர் இருந்தால் போதும் இவ்வளவு விஷயங்களை ஊட்டி விடுகிறது. எவ்வளவு வறுமையையும் அது மிகவும் அற்புதமாக ஊட்டிவிடுகிறது அல்லவா? வறுமையின் சாயல் எதுவென்றால் அது ஒரு கோப்பை தேநீரோடு முடிந்து விடுகிறது என்று தான் சொல்ல தோன்றுகிறது. அடுத்து எழுத்தாளர் நிழலி அவர்களின் தேநீர் கவிதை தொகுப்பிலிருந்து நாம் வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான். மிகவும் அவசியமான ஒன்றுக்காக இரவெல்லாம் கண் விழித்து படித்து கொண்டிருக்கையில் தன்னை மீறி வரும் உறக்கத்தை தடை செய்வதற்கென சூடாக ஒரு கோப்பை தேநீரை தயார் செய்கிறான். புத்தகத்தின் எழுத்துக்களுக்கு மத்தியில் உருண்டோடும் உறக்கத்தை உறிஞ்சியபடியே அது ஆவி பறந்தது. புத்தகத்தின் எழுத்துக்களுக்கு மத்தியில் உருண்டோடும் உறக்கத்தை உறிஞ்சியபடியே அது ஆவி பறந்தது. ஆம், தேநீர் கவிதை எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். எவ்வளவு அற்புதமான கவிதை தொகுப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து தேநீர் கவிதை தொகுப்பிலிருந்து எழுத்தாளர் நிழலி அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது. மனதை இலகுவாக்க வேண்டும். இளைப்பாறிக்கொள்ள நினைக்கும் உடலை எங்கேனும் கிடத்தி வைக்க வேண்டும். நேரம் கடந்த தலைவலிக்கு மருந்திட வேண்டும். ஒரு கைப்பிடி அளவேனும் ஓய்வெடுக்க வேண்டும். நின்று நிதானித்து மூச்சை சீராக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு கோப்பை தேநீரை கையில் வாங்கிக் கொள்கிறார்கள். நின்று நிதானித்து மூச்சை சீராக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு கோப்பை தேநீரை கையில் வாங்கிக் கொள்கிறார்கள். ஆம், உங்கள் கைகளிலும் ஒரு கோப்பை தேநீர் தற்போது பருக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆம், இப்பொழுது இந்த தேநீர் கவிதையை கேட்டுக்கொண்டே ஒரு கோப்பை தேநீரை தயார் செய்து இந்த மலையையும் ரசித்து பாருங்கள். அடடா, இவ்வளவு அற்புதம் இந்த ஒரு கோப்பை தேநீரோடு முடிந்து விடுவதில்லை, இந்த மலையோடும் முடிந்து விடுவதில்லை, இந்த இரவோடும் முடிந்து விடுவதில்லை என்று நீங்கள் ரசிக்க தொடங்குவீர்கள். அற்புதமான இந்த தேநீர் கவிதையை வாசித்ததில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்னும் இருக்கிறது. தேநீர் கவிதை எழுத்தாளர் நிழலி அவர்களின் கவிதை. ஆம், காத்துக்கொண்டிருங்கள் அடுத்த பகுதிக்காக. எழுத்தாளர் நிழலி அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு ஒரு கோப்பை தேநீரையும் நாம் இங்கே பருக கொடுக்கிறோம். நன்றி நிழலி அவர்களே. ஆம், இதே போல ஒரு அற்புதமான கவிதை நேரத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணன். வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.